அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் மோகனவேல், பரமத்தி அம்மையப்பா மருத்துவமனையில் பொது மருத்துவத்துறையில் பணிபுரிகிறேன். உலக அலர்ஜி அவேர்னஸ் தினத்திற்காக இந்த தொகுப்பு. அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையாக இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள் நமது மூக்கு துவாரம் வழியாக போவதால் நமது மூக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீர் வடிதல், சளி, தும்மல், இருமல் இந்த போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். அதே அந்த பொருள் உங்களுடைய நுரையீரலை போய் சென்றடையும் போது உங்களுக்கு மூச்சு வாங்குதல், இருமல் இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படலாம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தடுக்கப்பட வேண்டிய ஒரு சாதாரண பிரச்சனை தான். நமக்கு எந்த பொருள்னால அதிகமாக அலர்ஜி ஏற்படலாம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அதிகமாக செல்லப்பிராணிகளோட விளையாடும் போதோ அல்லது வீட்டில் தூசி கூட்டும் போது அதில் இருக்கக்கூடிய குப்பைனாலோ, ஒரு சிலருக்கு குளிர்ச்சியான பொருட்கள் எடுத்துக்கிறது, ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால அலர்ஜி ஏற்படலாம். ஒரு சிலருக்கு அடிக்கடி தலைக்கு குளிக்கிறதுனாலையும் அலர்ஜி ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களும் அலர்ஜி ஏற்படலாம். உணவுப் பொருட்களும் அலர்ஜி ஏற்படலாம். ஸோ ஜென்ரலாக உங்களோட ஜெனட்டிக்காகவே நீங்கள் ஒரு சில உணவுப் பொருட்களோ அல்லது உங்களோட அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா, அதற்கு நீங்கள் அலர்ஜிக்கான மருத்துவரை அணுகிறது மூலமாக அவங்க சரியான ஒரு அலர்ஜி கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க. அந்த மருந்துகள் ஒரு 15 20 நாட்கள் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுடைய அந்த அலர்ஜிக்கான தன்மை நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரும். மேற்கொண்டு அந்த பொருட்களோட தொடர்பில் இல்லாத மாதிரி நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸை நம்ம கட்டுப்பாட்டுக்கு